எப்படி 2021க்கு முன்னாடி முதலமைச்சருக்கு வந்து ஜாதகம் இல்ல, அவர் ராசி இல்ல, அவர் கட்டம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா 2021ல எல்லாத்தையும் தாண்டி அவர் முதலமைச்சரா ஏறி உட்கார்ந்துட்டார். அதே மாதிரி 2026ல அவ்வளவு சுலபம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரி அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. எதிரில் விளையாடுற விளையாட்டு வந்து எனக்கு புரியவே இல்லை. அவங்க வந்து இந்த நேற்று நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபி மேட்ச் நடந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு புரியும். இது இந்தியா, இது பாகிஸ்தானு, இது இங்கிலாந்து, இது நியூசிலாந்து புரியும். இது ஐபிஎல் மாதிரி இருக்கு. ஒரே டீம்ல எல்லாரும் இருக்கான். ஒரே டீம்ல எல்லாரும் இருக்கான். எந்த டீம்ல இருக்கிறவன் யாருக்கு விளையாடுறானே தெரிய மாட்டுது. அவங்க ஏதோ அவங்க டீமுக்கு விளையாடுறாங்களா இல்லாட்டி உங்களுக்கா விளையாடுறாங்கன்னே தெரிய மாட்டுது. அவங்க மட்டும் ஒரு பாலை போடுறாங்க. பார்த்தா இன்னும் இந்த பால் இந்த பக்கம் போது செல்ஃப் கோல் அடிக்கிறாங்க. அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. பயங்கர ஆச்சரியமா இருக்கு. எதிரில் வந்து ஒரு பெரிய பிளவுபட்ட தன்மை இருக்கு. அது உங்களுக்கு ஒரு பெரிய சாதகம். எதிர்முனை வந்து சாதாரணமா ஒரு நாளா வந்து நிக்குது. 5 முனை போட்டி நமக்கு நடந்துச்சு அப்படின்னா 2019, 2021, 2024 மாதிரியே 2026 வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது வந்து எதிர இருக்கிறவங்களை பொறுத்து.